அன்றாட வாழ்க்கையில நம்ம பல மனிதர்களையும் பல தொழில்களையும் நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். நம்ம சாப்பிடணும் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் சரி, ஒரு திருமண விழாக்களோ, ஒரு காதுகுத்து விழாவோ, எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் சரி, நம்ம ஹோட்டல்ஸ்லேயே நம்ம வந்துட்டு போய் சாப்பிட்றோன்னா வாழை இலையில பரிமாறக்கூடிய அந்த ஒரு சந்தோஷமே வேற. அதாவது பரிமாறது மட்டும் இல்லாம அந்த வாழை இலையில நம்ம உணவுகளை எடுத்துக்கூடிய அந்த ஒரு சந்தோஷத்துக்கு ஈடு இணையே கிடையாது. நம்ம உற்றார் உறவினர்களோட அந்த வாழை இலையை வச்சு எப்படி தொழில் பண்றாங்க. வாழை இலையை வச்சு ஹோட்டல்களுக்கும் திருமண விழாக்களுக்கும் எப்படி அந்த வாழை இலைகளை பறிச்சுட்டு அவங்க கட் பண்ணி எப்படி அந்த தொழிலை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வணக்கங்கம்மா. ஐயா வணக்கங்க. உங்க பேருங்கம்மா? ராணிங்க. உங்க பேருங்க ஐயா? ரவிச்சந்திரன். இந்த வாழை இலையில கட் பண்ணி நீங்க விற்கக்கூடிய இந்த தொழிலை எத்தனை ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம். இதே தொழில் தாங்க. கடைக்கு போடுறோம், சில்லறை வியாபாரம் பண்றோம், தேங்காய் பழம் எல்லாம் போட்டு கடைக்குள்ள விற்கிறோம். இந்த தொழில் அப்படியே போயிட்டு இருக்குது. ஓகே. இந்த தோட்டம் உங்க தோட்டங்களா? இல்லைங்க, விலைக்கு வாங்கிக்கிறது, வாங்கி அறுக்கிறது, பணம் கட்டிட்டு நாங்க அறுக்கிறது. எப்படி டெய்லி அறுத்துக்குவீங்களா? இல்லைங்க, இது ஒரு மாசத்துக்கு 4 டைம் தான் இருக்க முடியுங்க. வாரத்துக்கு ஒரு டைம் அறுத்துட்டு பணம் தந்துடுவோம். வாரத்துக்கு ஒரு டைம் அறுத்துக்கலாம். அப்புறம் அப்படி இல்லைன்னா மாசத்துக்கு 2 மாசம் 3 மாசம் விடுறதுனாலும் மொத்தமா பணம் கட்டணும். இந்த வாழை இலை இருக்குங்க, எத்தனையோ இலைகள் இருக்குது, அது எல்லாமே கட்டாயி இருக்குது. நீங்க அந்த சாப்பாட்டு இலையும் டிஃபன் இலையும் எப்படி நீங்க பிரிக்கிறீங்க? அது எப்படி நீங்க கரெக்டா கவனமா இருக்கு? அது நாங்க பெரிய இலை இருக்குமுங்களா, அறுத்ததுல தனியா சாப்பாட்டு இலை தனியா எடுத்துக்குவோம், டிஃபன் எல்லாம் தனியா எடுத்துக்குவோம். அந்த அப்புறம் பொடியெல்லாம் தனியா நாங்க வச்சுக்குவோம். அப்புறம் தனித்தனியா கவிழி போட்டு நாங்க 10 இலையை எண்ணி வச்சு அடிக்கிடுவோம். இப்போ இந்த சாப்பாட்டு இலை எது, இந்த டிஃபன் இலை எதுங்கிறது காட்ட முடியுங்களா? காட்டுறோம் வாங்க. இப்போ எத்தனை வருஷமா இந்த தொழில் நீங்க பண்ணிட்டு? நாங்க 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். 20 வருஷமா. எவ்வளவு இதுல வருமானம் இருக்குங்களா? இப்ப சாப்பாட்டு இலைக்கு என்ன ரேட்டுக்கு நீங்க கொடுக்குறீங்க? நாங்க வெளிய 4 ரூபா 5 ரூபாய்க்கு விக்கிறோங்க. பாரு இதுல வருதுங்களா, இது சாப்பாட்டு இலைன்னு வச்சுக்கோங்க. இது பெருசாச்சுன்னா இதுல சாப்பாட்டு பாதி எடுத்துக்குவோம், இது பாதி டிஃபன் இலைங்க. இதுல பாதி சின்னதெல்லாம் வந்தா பாதிக்கு இத்தனை அளவு அது சில்லி கில்லிக்கு கொடுப்போம். சின்ன சின்னதா கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன அளவு வந்தா சில்லிக்கு இந்த சட்னி கார சட்னி வைக்கிறதுக்குள்ள கொடுப்போம். ஆம்லெட் கூட சின்ன இலையில கட் பண்ணி கூட கொடுக்குறாங்க. எந்த ஒரு தோட்டத்துல போய் நம்ம வாங்கினா நமக்கு கரெக்டா கொடுப்பாங்க அப்படின்னு தெரியுங்களா? இல்ல லீஸ்க்கு நீங்க எடுத்து வச்சிருக்கீங்களா? தெரியும். இப்ப இந்த தோட்டத்துக்கு போனா கொடுப்பாங்கங்கிறது நம்மளுக்கு ஒண்ணு தெரியும்னா அதை நாங்க கரெக்டா வச்சுக்குவோம். இந்த தோட்டத்துக்கு போண்டா இருக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் தெரியும். எப்படி மண்டபத்துக்குலாம் நீங்க லீஸ்க்கு எடுத்திருக்கீங்களா? மண்டபத்துக்குங்க கொடுத்துட்டு இருந்தா ஃபர்ஸ்ட் எல்லாம், இப்ப எல்லாம் சரியான டிமாண்ட் ஆகி போச்சு. எல்லாம் 3000 2000 பேர் கொடுத்துட்டு தான் இருந்தா, இப்ப எல்லாம் கொடுக்கறது இல்லைங்க. அந்த அளவுக்கு எல்லாம் கிடைக்கிறது இல்லைங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏதோ தெரிஞ்சவங்க கேட்டா ஒரு 1000 2000 கொடுக்குறோம். அப்புறம் நம்மளுக்கே கடைக்கு வேணுங்கிறது நீங்க கொடுத்துக்கீங்க. கடைக்கு வேணுங்க. இப்போ லூஸ்ல கேக்குறாங்க, எங்களுக்கு வீட்டுல விசேஷங்க, எங்களுக்கு ஒரு 10 இலை கொடுங்கன்னா என்ன ரேட்டுக்கு கொடுக்குறீங்க? 4 ரூபா கொடுக்குறோம். ஒரு இலை 3 ரூபாய்க்கு கொடுக்குறோம், 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ரேட் எப்படி ஓடுதோ அப்படி. மார்க்கெட்ல என்ன ரேட்டு போகுதுங்களோ அந்த ரேட்டுக்கு நாங்க கொடுக்குறோம். இந்த தொழில் எல்லாருமே இங்க பண்ணிட்டு இருக்காங்களாமா? சில பேர் இப்படி இலை கிடைக்காட்டு வியாபாரம் விட்டுறாங்க. நாங்க இந்த தொழிலே தான் பண்ணிட்டு இருக்கிறோம் 10 20 வருஷமா. எவ்வளவு வருமானம் உங்களுக்கு கிடைக்குது? வருமானம் ஒரு நாளைக்கு இப்ப இதுல ஒரு 1000 ரூபா 2000 ரூபா கிடைக்கும். சரிங்களா? ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு கிடைக்கும். சில்லறை தொழில் ஓடிட்டு இருந்து எப்படியே 2 ரூபாய் இருக்குது கெட்டி. நாளைக்கு 2 ரூபா இருக்குது. நீங்க முதலீடு எவ்வளவு இதுக்கு நீங்க போடுறேன்னு சொன்னீங்க? இப்ப இது இந்த அளவுக்கு 10,000 கேட்பாங்க. எத்தனை மரங்கள் நீங்க ஃபுல்லாவே எடுத்துருவீங்களா? இதுல இருந்து அதுல இருந்து இது பூரா 10,000 எடுக்கிறோம்னா 30 நாளைக்கு அந்த 10,000 ரூபாய் நம்ம சம்பாரிச்சுக்கணும். 10,000 ரூபாய் கொடுத்துருவீங்க அவங்களுக்கு, தோட்டத்துக்காரங்களுக்கு நீங்க 10,000 ரூபாய் இங்கிலீஷ் சொன்னாந்தேனா கொடுத்துருவா. அப்புறம் அதுல நாம அதுல எடுத்துக்க வேண்டியது. ஒரே டைம்ல எடுத்தாலும் எடுக்க வேண்டியது, 2 டைம் ஆனாலும் ஆன வேண்டியது, 1 மாசம் ஆனாலும் ஆக வேண்டியது, காத்து போரிச்சாலும் போக வேண்டியது. காலையில நீங்க எத்தனை மணிக்கு? நாங்க 6 மணிக்கு வந்துருவோம். 6 மணில இருந்து இப்ப வரைக்கும் நீங்க எடுத்துருக்கீங்க. டைம் 11:15 ஆச்சு இல்லைங்களா? இவ்வளவு நேரம் எடுத்துருக்கீங்க. சுமாரா எத்தனை இலை இருக்குங்கம்மா? நாங்க இவ்வளவு நேரத்துக்கு இருக்குங்க. நாங்க லேட் ஆயிடுச்சு வர்றதுக்குங்க. அங்கெல்லாம் தோட்டம் சுத்திட்டு வர்றதுக்குங்க.
இப்போ வந்து அது அறுக்குறதுன்னா நாங்க 9 மணிக்கு அறுத்து கட்டிடுவோம். 6 மணிக்கு வந்தா அந்த டைம் தான். 6 மணிக்கு வந்துச்சுன்னா 9 மணிக்கு நாங்க கட்டிட்டு போயிடுவோம். 9 மணிக்கு கட்டிட்டு போயிருவீங்க. இன்னைக்கு லேட்டுங்க. தோட்டம் எல்லாம் பார்த்து பிடிக்கணும் இல்லைங்க, அதனால லேட்டுங்க. எத்தனை ஒரு 100 மரம் இருக்குங்களா? 100 இல்ல 300 மரம் வரும். 300 மரம் இந்த பகுதியில மட்டும் நீங்க எடுத்துருக்கீங்க. இந்த 300 மரத்துல சுமார் எத்தனை இலை வரைக்கும் நீங்க கிடைக்குங்க? இது 1000 2000 அளவுக்கு வரைக்கும் கிடைக்கும். 2000 இலை. அப்போ நீங்க ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா ஒரு இலைக்கு மினிமம் ஒரு 4 ரூபான்னு நம்ம கணக்கு போட்டா உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் வரைக்கும் நிக்குதுங்கம்மா? நம்மளுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு 20 ரூபாய். 20 ரூபா 25 ரூபாய்க்குள்ள நிக்குங்களா? அது காத்து வந்துச்சுன்னா அது உங்களுக்கு சிரமம் தான். அதெல்லாம் சொல்ல முடியாது. காத்து வரலன்னாக்கா அந்த மாசத்துல கல்யாண சீசனுக்கு 5 ரூபாய்க்கு கொடுக்கலாம். 4 தெரிஞ்ச நீங்க எத்தனை பேசியிருக்கிறீங்க, அத்தனை பேசிட்டு நம்மளுக்கு கம்மியா கொடுக்குறீங்கன்னு கேட்பாங்க. அப்படி அது ஒரு வருமானம் இருக்கக்கூடிய ஒரு தொழில் தான். ஆமா. அப்புறம் அந்த மாசத்துல வந்து கல்யாண சீசன் வந்துன்னா 7 ரூபாய் 8 ரூபாய் போகும். அந்த டைம்ல நல்லா போகும். இப்ப இந்த டைம்ல ஒண்ணும் இல்லை. இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் தான். சரி. அதாவது வாழை மரத்தை பொறுத்த அளவுக்கு நமக்கு எந்த ஒரு இதுல இருந்தாலும் காற்று அடிக்காம இருந்தா அது கொஞ்சம் லாபகரமான ஒரு தொழில் தான் இல்லைங்களா? காத்து வந்துருச்சுன்னா அவங்களுக்குலாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு சொல்ல முடியாது, உங்களையும் சொல்ல முடியாது, நாங்களும் சொல்ல முடியாது. நம்மளுக்கு கிடைச்சாலும் கிடைக்காட்டும் இல்லைங்க. இப்ப இது ஒரு தோட்டமான்ட்டு இல்லைங்க, நாங்க பல தோட்டம் அங்கங்க பேசிக்குவோம். இப்ப இங்க கொஞ்சம் பேசியிருக்கிறோம்னா அந்த சைடு கொஞ்சம் பேசுவோம், அப்புறம் அந்த சைடு கொஞ்சம் பேசுவோம், சத்தி பக்கம் கொஞ்சம் பேசுவோம், தொட்டம்பாளையத்துல பேசுவோம். அப்படி இது ஒரே தோட்டம். அதாவது நீங்க ஒரு தோட்டத்துக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கிடைக்குதுன்னா இப்போ ஒரு 5-6 தோட்டம் வச்சீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் கூட உங்களுக்கு ஒரு வருமானம் இருக்கு. ஒரு இடத்துல நம்ம வேலைக்கு போறதுக்கு இந்த தொழில் நல்ல தொழில் தான். நம்ம 2 பேரும் இதே தொழில் தாங்க, ஆளை வச்செல்லாம் செய்யறது இல்லைங்க. இப்ப நாங்க போறோம்னா கடையில் போட்டு சாப்பிட்டு போட்டு அப்புறம் நம்ம வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு நம்ம அவங்க கடையில் உட்காந்துக்குவாங்க. ஏதோ ஒரு இலை 2 இலை விற்பாங்க, இல்லைன்னா கடைக்கு போட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். இலை கடை எங்கே வச்சிருக்கீங்கம்மா? இங்க புளியம்பட்டி மார்க்கெட். புளியம்பட்டி மார்க்கெட்ல வச்சு அங்கேயும் நல்லா ஓடுதுங்களா? நல்லா ஓடுதான்ட்டு இல்லைங்க, வியாபாரம் இருந்தா ஓடுங்க, இல்லைன்னா வியாபாரம் இல்லாட்டி இல்லைங்க. சரி. கடை வந்து புளியம்பட்டியில எந்த இடத்துல சொன்னீங்க? பழைய மார்க்கெட் இருக்குது, பஸ் ஸ்டாண்டு கிட்ட. அது கொட்டின மாதிரி ரிச்சி ஷாப்ஸ் இருக்குதுங்க. அங்கே வந்தீங்களான்னு நம்மளை பிடிக்கல, நாங்க அங்கே இருப்போம். சரிம்மா, நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றிண்ணே. வாழை இலையை வந்துட்டு அறுத்துட்டு வந்து ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கடை உணவகங்களுக்கும் ஸோ மார்க்கெட்டுகளுக்கும் இவங்க வந்து வீடுகளுக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு தொழில் வந்து எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு தகவல் வந்து நீங்கள் இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம். போலாம். ரைட். பார்த்து கவனமாக தான் போவோம். சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்க. சூப்பர் ஜோடிங்க ஐயா. சரி.